Hello students, this is Iqbal. 12th standard physicsல உள்ள examples problemsலாம் பார்த்துட்டு இருக்கோம். இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா block of mass m carrying positive charge q is placed on an insulated frictionless inclined plane as shown in the figure. ஒரு inclined plane ஒன்று இருக்கு, அதுல friction ஜீரோன்னு சொல்லிட்டாங்க, friction இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஜீரோ மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுல ஒரு ஒரு block of mass m mass இருக்கிற ஒரு block வந்து வச்சிருக்காங்க. அதுல என்ன ஆகும், ஃபிரிக்ஷன்லாம் இல்லைன்னா அப்படி மூவ் ஆகிட்டு வரும், அப்படிதானே? ஓகே. A uniform electric field is applied parallel to the inclined surface. இந்த inclined surfaceல இந்த இருக்குல்ல, இதுக்கு parallel-ஆ ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்றாங்க, இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றாங்க. such that the black is at rest. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த black வந்து என்ன ஆகல, அப்படி கண்டினியூஸா இறங்கல, அது ஸ்டாப் பண்ணுது அப்படின்னா அப்போ அதோடைய மேக்னிட் வந்து அப்ளை பண்ண அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரியா? இது நீங்க பிளஸ் ஒன்ல படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி இதே டயக்ராம் படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், இது ஒன்றும் இல்லை, சொல்றேன், ஈஸியாவே சொல்றேன். ஸோ இது மேல என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே இதோட வெயிட் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ல இருக்கும். வெயிட்னா தெரியும், மாஸோட கிராவிட்டியை மல்டிப்ளை பண்ணா அதான் வந்து வெயிட் ஃபோர்ஸ். இது வந்து சென்டர். இது வந்து நல்லா கவனிங்க, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ன, டவுன்வர்ட்ல அப்படி எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம டயக்ராம் இருக்கு, நான் சொல்றேன். இது வந்து எம்ஜி, எம் இன்டு ஜி. ஸோ இது நேரா இல்லை, ஓகேவா? அப்ப இதோட நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா இந்த பிளாக்குக்கு பர்பெண்டிகுலரா தான் இருக்கும். நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஒன்று இருக்கும், ஓகே. அப் த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ல நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம நார்மல் ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம், ஓகே. அப்படி இருக்குன்னு வச்சுங்க, நார்மல் ஃபோர்ஸ் அப்படி இருக்கு. ஸோ இது சர்டன் ஆங்கிள் இருக்கிறனால இது என்ன பண்ணும்னா டூ காம்போனன்ட்ஸா பிரியும். ஒன்று வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட் இப்படி பிரியும், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் காம்போனன்ட் வந்து இப்படி பிரியும். சரியா? சரி. அப்போ இது டீட்டாவா இருக்குன்னா அப்ப இது என்னவா இருக்கும் அப்படின்னா இதுவும் டீட்டா தான். சரியா? எப்படி நான் சொல்றோம் அப்படின்னா நிறைய மெத்தட்ல சொல்லலாம். ஒன்று வந்து இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் தானே, டோட்டலா ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது 90, இது என்னவா இருக்கும், 90 மைனஸ் டீட்டா தானே இந்த இடம். அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் வந்து என்ன இருக்கும், 180. இது டீட்டா, இது 90. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், இப்போ டீட்டா இருக்கு, 90 இருக்கு, இன்னொன்று தெரியாதா, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டோட்டலா என்ன வரும், 180 வரும். எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா 180 மைனஸ் டீட்டா மைனஸ் 90. அப்போ 180ல 90 போச்சுன்னா என்ன இருக்கும், 90 மைனஸ் டீட்டா. அப்ப இது 90 மைனஸ் டீட்டா. அப்ப இது என்னவா இருக்கும், அப்ப இது ரெண்டுக்கும் நடுவில் எத்தனை டிகிரி, பர்பெண்டிகுலர் தானே. இது ஹரிசாண்டல் சொல்றோம், இது வந்து வெர்டிகல்னு சொல்றோம். அப்ப இது பர்பெண்டிகுலர் தானே இருக்கும் இந்த இடம். அப்ப டோட்டல் ஆங்கிள் வந்து 90. அப்போ 90ல 90 மைனஸ் டீட்டாவை மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ணுங்க, 90 மைனஸ் டீட்டாவை மைனஸ் பண்ணுங்க. பண்ண என்ன வரும், 90 மைனஸ் 90 மைனஸ் அவ்வளோ மல்டிப்ளை பண்றேன் பிளஸ் டீட்டா. அப்ப ரெண்டும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிருமா. அப்ப இந்த இடம் டீட்டாவா ஆயிடும், அவ்வளவுதான். சரியா? இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. இது இந்த டீட்டா எப்படி வந்துச்சுன்னு புரியுதுல்ல இப்போ? ஓகே, குட். இப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை ஆடுறதுனால இதுக்கு மேல என்ன ஆகும், இது பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. பாசிட்டிவா இருந்தா இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் த சார்ஜ். இந்த டைரக்ஷன்ல எஃப் ஈக்குவல் டு கியூஇ அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டு காம்பனண்டா பிரின்னு சொன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் சைன் தீட்டால வரும், வெர்டிக்கல் காம்பனண்ட் காஸ் தீட்டால வரும். அதாவது இங்க எப்படி அது புரியறதுக்கு நம்ம போட்டு காமிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுங்க, சும்மா ஒரு எக்ஸ் இது ஒய் ரெண்டு காம்பனண்ட், அதோட ரிசல்டன்ட் வந்து இ அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இதை வந்து நான் வந்து டீட்டான்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுட்டே வாங்க, இது டீட்டான்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ இங்க என்ன வரும் வேல்யூ வந்து பாருங்க, எனக்கு வந்து இது இ, இது வந்து ஓன்னு வச்சுக்கோங்க, இது ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு வந்து பின்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த லென்த் தான், இந்த வெக்டர் தான் இ. சரியா? சரி. இப்போ எனக்கு சைன் தீட்டா வேணும். சைன் தீட்டானா ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனியஸ். அப்ப சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து என்னங்க, ஏஇ. ஹைபோட்டனியஸ் என்ன, இ. அப்போ ஏஇ ஈக்குவல் டு இ சைன் தீட்டா. சரியா? இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் எனக்கு காஸ் தீட்டா வேணும். இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு தான், இதெல்லாம் நம்ம இதுல எழுத போறது இல்லை எக்ஸாம்ல, ஜஸ்ட் இது புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதிட்டு இருக்கேன். காஸ் தீட்டா எனக்கு வேணும். காஸ் தீட்டா என்ன வரும், அட்ஜஸ்டன்ட் சைட் பை ஹைபோட்டனியஸ்.
இங்க adjacent சைடு என்ன OA, ஹைபாட்னியூஸ் என்ன E. அப்போ OA ஈக்குவல் டு என்ன வரும்னா E cos தீட்டான்னு வரும். அப்போ இது வந்து E cos தீட்டா வந்திருக்கு. ஏனா என்ன இந்த இடம் இதுக்கு பேரலல் தானே, அப்ப இது வந்து E sin தீட்டான்னு வந்திருக்கு, ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அப்ப என்ன கன்க்ளூஷன்னா தீட்டாக்கு பக்கத்துல உள்ளது காசு, அந்த இதை விட்டு போனுச்சுன்னா சைன். ஏன் அது இப்படி வந்துச்சு? டோட்டல் எத்தனை டிகிரி? இது 90 டிகிரி தானே. அப்ப இது தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா இது என்னவா இருக்கும்? 90 மைனஸ் தீட்டா தானே. அப்ப காஸ் 90 மைனஸ் தீட்டா என்னவா மாறும்? சைன் தீட்டா. அப்படியா வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. அப்ப தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைட்ல இருக்கிறது வந்து காஸ் காம்போனண்டா இருக்கும். அப்ப தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து சைன் காம்போனண்டா இருக்கும். அவ்வளவுதான். இது புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி இது. சரியா? இப்ப நம்ம ரியல் ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். ஸோ அப்போ நம்ம இந்த டயக்ராம் வந்து புக்ல இருந்து எடுத்து போட்டாச்சு. இப்போ நான் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இது ஓகேவா? இந்த காஸ் தீட்டா எப்படி வந்துச்சு, சைன் தீட்டா வந்துச்சுன்னு அப்படி நான் சொல்லிட்டேன். ஸோ இங்க எந்த ஃபோர்ஸ் இப்போ வந்து இது நகரவே கூடாது அப்படின்னா இதை இப்போ வந்து இது நார்மல் ஃபோர்ஸ் வந்து இது ஒன்னு இன்னொன்னு என்ன பண்ணும், அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கனால அது கேன்சல் பண்ணிடும். ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ணும். இதுவும் இங்க கேன்சல் பண்ணிருக்கும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த இடத்துல அப்போ இங்க இப்ப ரெண்டு ஃபோர்ஸுமே இதுவும் என்னது ஜீரோ, இதுவும் ஜீரோ. சரியா? ஏன்னா இது மூவ் ஆகல, ஸ்டாப் ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி வந்து இது ரெண்டு ஈக்குவலா இருக்கறனாலதான் இது வந்து இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த இன்க்ளைன் பிளேஸ் வந்து இத தடுக்குது. ஓகேவா? அது எது மூலமா? அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறோம். அந்த நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? காஸ் தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கறனாலதான் இது டவுன்ல வரல அப்படின்னு நம்ம சயின்டிபிக்கா புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. அப்ப இது ரெண்டுமே ஒன்னு கேன்சல் பண்ணிடும். அப்ப அது நகரவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு வெர்டிகலா அப்படி இந்த பிளாக் வந்து வெர்டிகலா இந்த இன்க்ளைன் பிளேஸ்க்கு பர்பெண்டிகுலரா நகராது. இப்படி நகர்ந்துட்டு இருந்துச்சு. பட் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம அப்ளை பண்ணனால, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணிருக்காங்கல்ல, இது நகரல. ஏன்னா இந்த ஃபோர்ஸ்னால. அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலா இருக்கும். புரியுதா? அவங்க கேட்கறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்கறதுனால நம்ம இதை ரெண்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஈஸி தான். ஓகேவா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இங்க நல்லா கவனிங்க. இந்த QE அந்த ஃபோர்ஸும் இந்த mg sin தீட்டாவும் ஈக்குவல். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வேணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே வேணும். அவ்வளவுதான். mg sin தீட்டா பை q. மாஸ் தெரியும், g தெரியும், தீட்டா என்ன ஆங்கிள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணுங்க. இந்த சார்ஜோட வேல்யூ தெரியும், கொடுத்துருவோம். அதாவது கொடுத்துருவோம், எவ்வளவு சார்ஜ்ங்கிறது கொடுத்துருக்கணும். இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதோடைய வெர்டிகல் ஹைட்டை வந்து ஹெச்னு வச்சுங்களேன். ஓகேவா? இது வந்து வெர்டிகல் இருந்து ஹெச்னு வச்சுக்கோங்க. இதோட லென்த், இந்த ஸ்லைடிங் இதுக்கு அதோட லென்த் வந்து எல்னு வச்சிட்டீங்கன்னா நீங்க சைன் தீட்டாக்கு நம்ம இந்த மாதிரி வேல்யூ அப்ளை பண்ண முடியும். அதாவது சைன் தீட்டா ஈக்குவல் டு என்னங்க? ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியஸ். ஆப்போசிட் சைடு வந்து ஹெச், லென்த் வந்து எல்னு வச்சிருக்காங்களா, ஹைபாட்னியஸ் வந்து எல். அவ்வளவுதான். ஸோ அப்ப இ வந்து இந்த மாதிரியும் மாத்திக்கலாம். எம்ஜி சைன் தீட்டாக்கு பதிலா ஹெச் பை எல். ஏற்கனவே அங்க கியூ இருக்கா, அதை போட்டுருங்க. தட்ஸ் ஆல்.